வணக்கம். இன்று கிழக்கு கடல் என்பதை நாம் வங்காள விரிகுடா என்ற பெயரிலும், மேற்கு கடல் என்பதை அரபிக்கடல் என்ற பெயரிலும் அழைக்கின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் இதற்கு வேறு வேறு பெயர்களை இட்டிருந்தார்கள். கிழக்கு கடல் என்பதை குணக்கடல் என்ற பெயரிலும், மேற்கு கடல் என்பதை குடக்கடல் என்ற பெயரிலும் அழைத்திருக்கின்றார்கள். அதாவது கிழக்கு திசை என்பதை குணத்திசை என்றும், மேற்கு திசை என்பதை குடத்திசை என்ற பெயரிலும் அழைத்திருக்கிறார்கள். இவற்றை கூறும்போது எனக்கு சிலப்பதிகாரத்தினுடைய தொடக்க வரிகள் நினைவுக்கு வருகின்றன. குணவாயில் கோட்டத்து அரசு துறந்திருந்த குடக்கோச்சேரல் இளங்கோஅடி குன்றக்குறவர் அப்படின்னு அந்த வரிகள் தொடங்கும். அதாவது குணவாயில் கோட்டம் அப்படின்னா கிழக்கு வாயிலின் கோட்டம் அப்படின்னு பொருள். குடக்கோச்சேரல் அப்படின்னா மேற்கு திசையில் வஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சேர மன்னன் என்று அதற்கு பொருள். பொதுப்படையான ஒரு கருத்து உண்டு. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை அன்றைய சேர நாடு இன்றைய கேரளத்தில் இயற்றினார் என்கின்ற ஒரு கருத்து உண்டு. பொதுவாக கொடுங்கலூர் என்று கூறுவார்கள் அந்த பகுதியை. பழங்காலத்தில் அதற்கு கொடுங்கோலூர் என்ற பெயர் உண்டாயிருக்க வேண்டும் என்ற கருத்து நிலவுகிறது. இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அது குடிமக்களின் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பொதுமக்களில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தனக்கு இழைக்கப்பட்ட அந்த தீங்கிற்கு ஒரு நாட்டின் அரசனையே துணிந்து எதிர்த்து கேள்வி கேட்டது அதனுடைய ஒரு தனிச்சிறப்பு. சிலப்பதிகாரம் உணர்த்தும் 2 செய்தி. பொதுமக்கள் அரசு தீங்கு இழைக்கும் போது அரசை துணிந்து கேட்க இயலும் என்று அது குறிப்பிடுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு அரசு எவ்வளவு கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதையும் அது வலியுறுத்துகிறது. இது சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்றியமையாத செய்தி. அன்றைய காலகட்டத்தில் மன்னராட்சி முறை இருந்தது. ஆனால் இன்று மக்களாட்சி முறை. அதாவது மக்களாகிய நாம் நம்மிடமிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஆட்சி பொறுப்புகளை கொடுக்கின்றோம். அவர் நாட்டையும் மக்களாகிய நம்மையும் முறைப்பட வழி நடத்த வேண்டும், ஆட்சி செலுத்த வேண்டும் என்பது இன்றைய மக்களாட்சி முறை. இதை அரசியல் என்ற பெயரில் நாம் தமிழில் அழைக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் சிறுவர்களும் இளையோரும் மிகுந்த அரசியல் ஆர்வத்தோடு இருப்பதை காணும் பொழுது பெருமையாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய நாட்டில் மன்னராட்சி முறை இருந்தது. அந்த காலகட்டத்தில் திருவள்ளுவர் திருக்குறள் என்கின்ற ஒரு நூலை இயற்றினார். அந்த நூல் 3 பெரும்பிரிவுகளை உள்ளடக்கியது. அறம், பொருள், இன்பம் என்று. அதில் இருக்கக்கூடிய 2வது பகுதியான பொருட்பால் பெரும்பாலும் அரசியலை பற்றி பேசுகிறது. அன்றைய காலகட்டத்தில் அது மன்னராட்சி முறைக்கு ஒப்பானதாக இருந்தாலும் அதனுடைய பல குறட்பாக்கள் இன்றும் மக்களாட்சிக்கு பொருந்தி வருவதாக இருக்கிறது. திருக்குறள் இயற்றப்பட்டிருக்கிறது, தமிழ் மொழியிலே இயற்றப்பட்டிருக்கு. ஓரளவு பொதுமக்கள் இவற்றை பற்றி தெரிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஓரளவு நாமும் நம்மளால் தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்களும் தெரிந்து வைத்து கொண்டு ஆட்சி நடத்தினால் எவ்வளவு அழகாக இருக்கும். இன்று நாம் அதில் இருக்கக்கூடிய சில அரசியல் குறட்பாக்களை தெரிந்து வைத்து கொள்வோமே. ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாட்டில் நீர்வளம் மிகுதியாக இருக்கிறது. எந்நேரமும் விளைச்சல் மிகுதியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த நாட்டில் இருப்பவர்களுக்கு நோயே கிடையாது. நிறைய கல்வி அறிவு பெற்றிருக்கிறார்கள். எல்லாம் இருந்தும் அந்த நாட்டில் ஒரு அரசு, அதுவும் ஒரு நல்ல அரசு இல்லை அப்படின்னா இவையெல்லாம் இருந்தும் எந்த பயனும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். ஆங்கமை வெய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமை இல்லாத நாடு. ஒரு அரசு, ஒரு நல்ல அரசு இல்லாத நாடு எல்லா வளமும் பெற்றிருந்தாலும் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு நாட்டுக்கு கண்டிப்பாக அரசு இருக்கணும். அந்த அரசு நல்ல அரசாக இருந்தால் அது இன்னும் கூடுதல் சிறப்பு. ஒரு நாடு அமைந்திருக்கு, அந்த நாட்டில் ஒரு அரசு இருக்குது. அந்த அரசினுடைய கடமை என்ன? பழங்காலத்தில் மன்னராட்சி முறை. அப்போ அந்த வேந்தனுடைய தொழில் என்ன அப்படின்னு இந்த குறள் கூறுகிறது. அது இன்றைய மக்களாட்சி முறைக்கும் பொருந்தி வருகிறது. குடிப்புறங்காத்தோம்பி குற்றங்கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் அப்படின்னு அந்த குறட்பா வருகிறது. அதாவது தன்னுடைய நாட்டு குடிமக்களினுடைய நலன்களை பாதுகாத்து தன்னுடைய நலனை பாதுகாத்து மக்கள்
செய்யக்கூடிய குற்றங்களை கடிந்து கொள்வது தான் ஒரு வேந்தனுடைய தொழில், அரசினுடைய கடமை. அது அரசுக்கு பழியாகாது அப்படின்னு வருகிறது. குற்றங்கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் அப்படின்னு வருகிறது. இந்த குறளில் வடு என்கின்ற ஒரு சொல் இடம்பெறுகிறது. வடு அப்படின்னா நம்முடைய உடம்பில் ஆறாமல் இருக்கக்கூடிய தழும்பை தான் நம்ம வடு என்ற சொல்லால் அழைக்கின்றோம். ஆனால் வடு என்பதற்கு பழி என்கின்ற ஒரு பொருளும் உண்டு. நான் அறிகிறேன், ஈழத்தமிழர்கள் குறிப்பாக மட்டக்களப்பில் பழி என்பதை வடு என்ற சொல்லால் இன்றும் பயன்படுத்துவதாக. குடி புறங்காத்தோம்பி குற்றங்கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். மக்களுக்கு நாள்தோறும் துன்பம் தரக்கூடிய அரசின் செயல்பாடையும் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் மற்றொரு குறட்பாவலர். கொலை மேற்கொண்டாரின் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து அப்படின்னு சொல்றாரு. கொலை செய்பவனை காட்டிலும் கொடியது மக்களுக்கு அல்லவை செய்யக்கூடிய ஒரு அரசு. கொலை செய்வது ஒரு தீங்கு, அது ஒரு பொழுதுதான் நடைபெறும். ஆனால் மக்களை அலைக்கழித்து அல்லவை செய்யக்கூடிய அரசு மக்களுக்கு நாள்தோறும் எப்பொழுதும் துன்பத்தை தந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, ஒரு நல்ல அரசா அந்த அரசு மக்களுக்கு செய்தா முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்னு பாராட்டுறாரு. அதே நேரத்தில் முறை செய்யாத அரசு, முறைகேடாக இயங்கக்கூடிய அரசு, மக்களுக்கு மிகுதியான வரிகளை விதிக்கின்ற அரசு, இன்னல்களை செய்யக்கூடிய அரசு தானே கெட்டு அழிந்துவிடும் என்றும் கூறுகின்றார். எண்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தான் தானே கெடும் அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய நிலையிலிருந்து அது தாழ்ந்து தானே கெட்டு அழிந்துவிடும் என்றும் கூறுகின்றார். ஆகவே முறையோடு மக்களுக்கு ஆட்சி செலுத்த வேண்டும் என்பது இதனுடைய உட்பொருள். ஒரு நல்ல அரசுக்கு மற்றொரு சிறப்பு என்ன தெரியுமா? பெரியவர்களை, மூத்தவர்களை, அறிவுடையவர்களை தன்னோடு வைத்து கொள்வது. அது ஒரு நல்ல அரசுக்கு சிறப்பு. அதைத்தான் பெரியாரை துணைக்கோடல் என்றும் கூறுகின்றார். ஒரு குறட்பா இருக்கிறது. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கீழ்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் அப்படின்னு சொல்றாரு. அது உண்மையிலே ஒரு நல்ல அரசுக்கு ஒரு அழகு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டுமல்ல, இன்று நாம் பார்க்கிறோம், தேர்தல் நடைபெறுகிறது, நிறைய கட்சிகள் இருக்கிறது. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு பகுதிக்கென்று ஒரு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்புக்காக வைக்கிறார்கள். அவ்வாறு ஒரு கட்சி ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவருடைய பின்புலம், கல்வி, பொது வாழ்க்கை திறன் இவற்றையெல்லாம் அளவுகோலாக வைத்து அந்த உறுப்பினரை தேர்ந்தெடுத்தா அவர் சிறப்பாக செய்வார் அப்படின்னு சொல்றாரு. எந்த பின்புலத்தையும் ஆராயாம, அவருடைய கல்வியை, பொது வாழ்க்கையை ஆராயாம ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அது தீங்கு தான் விளைவிக்கும். இந்த குறட்பா அரசியலுக்கும் மற்ற எல்லா இடங்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய நாட்டில் தேர்தலில் நிற்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சிறு தேர்வு ஒன்று வைத்தா நல்லாயிருக்கும். குறிப்பாக அரசியலை குறித்து ஓரளவு அவர்களுக்கு சில குறள்களை வழங்கி அதற்குரிய பொருள்களையும் தெரிவித்து அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு தேர்வு நடத்தி அதில் தேர்ச்சி பெற்று அந்தந்த பகுதியில் வேட்பாளர்களாக நிறுத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும்ல. குறைந்தது அவர்களுக்கு அந்த அரசியல் என்ன என்பதாவது தெரிந்திருக்கும். அதே போன்று நாம் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அவருடைய கல்வி அறிவு அல்லது பட்ட அறிவு, அனுபவ அறிவுன்னு சொல்கிறோம்ல, அதாவது அவருக்கு இருக்கணும். பொது வாழ்க்கை திறன் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து நாமும் இத்தகைய திருக்குறள்களை மனதில் வைத்து கொண்டு ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அதுவும் நமக்கு ஒரு நன்மைதான் என்று நான் கருதுகின்றேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. பல தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.